இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா. கொங்கு நாட்டு மட்டன் சுக்கா ரெசிபி தான். நேற்று உள்ள வீடியோவில் நான் வந்து கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு ரெசிபி போட்டிருந்தேன். ஸோ அதே மசாலா தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்த்துருந்தோம். இதுக்கு வந்து ட்ரை மசாலா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் மறுபடியும் எந்தெந்த மசாலாலாம் ஆட் பண்ணோம் அதோட மெஷர்மெண்ட்டும் நான் சொல்லிடுறேன். காஞ்ச மிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். ஸோ குழம்புக்கு இதில் முக்கால்வாசி பவுடர் நம்ம சேர்த்துடலாம். கால்வாசி பவுடர் மட்டும்தான் நம்ம வந்து சுக்காக்க சேர்க்கணும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி. பச்சை மிளகாய் போட்டுட்டு கட் பண்ணி போட்டுட்டு இது கூட கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். மட்டன் வந்து நான் 3/4 கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பும் போட்டுட்டு நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மசாலாவை ஆட் பண்ணலாம். 1/4 பங்கு மசாலா போட்டால் போதும். ரொம்ப மசாலா இருந்தால் சாப்பிடும்போது ரொம்ப மசாலா ரொம்ப தெரியும். ஸோ மைல்டாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தூவி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிரும். மட்டன் குழம்பை விட சுக்காவோட டேஸ்ட் தான் அல்டிமேட்டாக இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி